அனைவருக்கும் வணக்கம். ஆ இப்போ வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பாட்டம் போயிட்டு, பாட்டம் அவுட் ஆயிட்டு, திரும்ப வந்து நம்மளுக்கு மேல ஏறுறதுக்கான ஒரு முயற்சிய குடுத்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். ஒரு நல்ல ஒரு சீப்பான பிரைஸ்லேருந்து ரூ. 300லேருந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ நீங்க மானிட்டர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துக்கங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டாக்ஸ பத்தின டீட்டெயில பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்து கன்சால்டேஷன் மோட்ல இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்து ஒரு நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன் இத. ஸோ 4 வருஷமா பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு கன்சால்டேஷன் மோட்ல ஆ 2022ல ஐபிஓ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ஒரு டவுனு, அப் டவுன் இப்படியே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இது எல்லாமே நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல போட்டிருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 2022லருந்து 2025 வரைக்கும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து 26ல கரெக்ட்டா ஒவ்வொரு ஜூலை மாசமும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழ இறங்குது, திரும்பவும் ஏறுது. இப்போ 4 வருஷம் கன்சால்டேஷனுக்கு அப்புறமா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பிரேக் டவுன் குடுத்துட்டு, இப்ப ரிவர்சல் போட பார்த்திருக்கு. ரிவர்சல் போடுறதுக்கு தே கண்டுபிடி ரிவர்சல் நம்மளுக்கு குடுத்திருக்கு சிக்னல். ஸோ இத வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. ஏன்னு சொல்றேன்னா, இது கிட்டத்தட்ட 82% பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் பாருங்க 2022ல சப்போர்ட் ஒரு ஒரு சப்போர்ட் நல்ல சப்போர்ட். அடுத்தது ஜூலை மாசம் முடிஞ்சோனயும் ஒரு ஃபால் ரெசிஸ்டன்ட்ல டச் பண்ணிட்டு கீழ இறங்குது. அடுத்தது செப்டம்பர்ல 2023ல பாருங்க ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஏறுது. திரும்பவும் ஜூலை மாசம் பாருங்க ஒரு இறக்கம். திரும்பவும் 2024ல பாருங்க திரும்பவும் ஒரு ஸ்டார்ட் சப்போர்ட் எடுத்து ஏற ஆரம்பிக்குது. அதே மாரி திரும்ப 2025ல ஜூலை மாசம் முடிஞ்சோனே இறங்குது. திரும்பவும் 2025ல ஏறுது. ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு, கரெக்ட்டா இந்த 2026 ஜூலைல அது 2025 ஜூலைல கீழ பிரேக் டவுன் ஆயிட்டு 3, 4 சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, 4வது சப்போர்ட்ல கீழ விழுந்துருச்சு. ஸோ கீழ விழுந்துட்டு நம்மளுக்கு இப்ப எவ்வளோ பிரைஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 83% டவுன்ல விழுந்திருக்கு ஸ்டாக்ஸ். ஸோ நல்ல ஒரு பாட்டமான ஸ்டாக்ஸ். யாராவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறேன் இல்ல நான் லாங் டெர்ம்க்கு வாங்கி வைக்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ மானிட்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து மத்த டீட்டெயில்லாம் காட்டுறேன். மானிட்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா 82%, 83% ரவுண்டா வச்சுக்கோங்க. எவ்வளோ டாப்ல இருந்து சொல்றேன். கிட்டத்தட்ட ரூ. 1400லேருந்து நான் சொல்றேன். ரூ. 1400லேருந்து இப்போ ரூ. 300க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ பத்தின ஒரு சின்ன க்ளூ குடுக்குறேன். இது வந்து ஒரு ரீட்டெயில் கம்பெனி. அதாவது ஷாப் ரிலேட்டடான கம்பெனி. நான் கம்பெனி பேர் சொல்றதுக்கு நீங்க வந்து கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தனாலும் நீங்க வந்து லைக் பண்ணிட்டு, இதே மாரி வேணும்னா சொல்லுங்க. நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஸ்டாக்ஸா அனலைஸ் பண்ணி போடுவோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? இப்ப பாருங்க, இது வந்து நான் டாப்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். அதாவது ரூ. 1400லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு பாட்டம்ல இருக்கு. இப்போ இந்த பாட்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாட்டம் அவுட் எப்படி பார்த்தோம்னா, இப்ப வால்யூம் நல்லா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. திடீர்னு ஒரு சடன் வால்யூம் வந்திருக்கு. ஸோ அந்த வால்யூம் வந்து நம்மளுக்கு என்ன காட்டிக் குடுக்குதுன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்ப திரும்பவும் மேல போறதுக்கான ரிவர்சல் ட்ரெண்ட காட்டிக் குடுக்குறதா நான் பார்க்குறேன். ஸோ 83%ல இறங்கியிருக்க ஸ்டாக்ஸ நம்ம வந்து முயற்சி பண்ணலாமா அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்ணி ட்ரை பண்றது பெஸ்ட்டு. ஆனா, இந்த ட்ரெண்ட் லைன நம்ம பிரேக் பண்ண பிறகு வாங்குனோம்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வால்யூம் உடைச்சிருக்கு. ஒரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு சின்ன கன்சால்டேஷன் மோட்ல இருக்கு. யாராவது ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு கீழ சப்போர்ட்ல ஸ்டாப் லாஸ ட்ரை பண்ணிட்டு, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, இப்போ ரூ. 300ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, அதுக்கு எவ்வளோ உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவோ, அத ஸ்டாப் லாஸா நீங்க வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா மேற்கொண்டு ட்ரை பண்றது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் உடைச்சதுன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாம். பட் ஆனா, கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் லாங் டெர்ம் நான் நான் மார்க் பண்ணியிருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட அது ரூ. 400க்கு மேல போகும். அந்த கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்ல ரோஸ் கலரு. அது வந்து ரூ. 400க்கு மேல போகும். ஸோ அத உடைச்சதுன்னா நீங்க லாங் டெர்ம்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு ஒரு டபுள் பாட்டம் மாரி தெரியுது. அந்த டபுள் பாட்டமா வந்து நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாரி எடுத்து ட்ரை பண்றவங்க பண்ணலாம். அப்படியே அது மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அப்படியே கன்வெர்ட் பண்ணி லாங் டெர்மா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறவங்களும் அ ஃபாலோ பண்றது பெஸ்ட்டா இருக்கும். என்னுடைய இது. ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ மானிட்டர் பண்ணுங்க நண்பர்களே. இந்த ஸ்டாக்க பத்தின கருத்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே சமயத்துல ஆ இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னன்றத கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா,
நீங்க எஸ்ன்னு போட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி இதே மாதிரி வேணும்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்கள் நல்ல லாங் டர்ம், ஷார்ட் டர்ம், ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். ஸோ நன்றி நண்பர்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.